சிபிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற போயம் வந்து கிளாஸ் 9 போயம் மெமரிஸ் ஆஃப் மை டேட். இதை எழுதுனது வந்து ரெபெக்கா டி குக் அப்படின்றவங்க. இப்போ போயம் பார்க்கலாம். He wasn't a hero known by the world, but a hero he was to his little girl. ஸோ இந்த பொண்ணை பற்றி வந்து அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஆத்தர் அவங்கள பற்றி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேர்ல்டுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ஹீரோவாக இல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா தான் என்னோடய ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே லைஃப்பில் வந்துட்டு அவங்க அப்பா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோ. அவங்க ரிச்சாக இருக்கலாம், புவராக இருக்கலாம், அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லாமலும் இருக்கலாம், பட் ஆனால் ஒரு குழந்தைக்கும் அவங்க அப்பா தான் வந்து ஹீரோ. மை டேடி வாஸ் காட் ஹூ நியூ ஆல் திங்ஸ் அண்ட் பெட்டர் தேன் சாண்டா வித் த கிஃப்ட்ஸ் ஹீ டிட் பிரிங். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து சாண்டா கிளாஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கிறிஸ்மஸ் போது யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கூட யோசிக்க முடியாது, அதை விட பெஸ்ட்டு கிஃப்ட்ஸ் வந்துட்டு எங்கள் டேடி தான் வந்து தருவாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஐ நியூ ஹிஸ் வாய்ஸ் பிஃபோர் ஐ குட் ஸ்பீக் அண்ட் லவ்ஸ் இட் வென் ஹி வுட் சிங் மீ டு ஸ்லீப். அதாவது சின்ன குழந்தையாக இருக்கும் போது பேச வராது இல்லையா, கொஞ்சம் ஒரு 1 or 2 years வந்துட்டு ஆகும். ஆனால் அப்போவே வந்து ஒவ்வொரு குழந்தையும் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா அவங்களோட பேரண்ட்ஸ் வாய்ஸை வந்துட்டு கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணும். எத்தனை பேர் வந்து பேசினாலும் கரெக்டாக அவங்க அப்பா கூப்பிடும் போதோ இல்லை அம்மா கூப்பிடும் போதோ அம்மா சிரிக்கும் போதோ அவங்க வாய்ஸை ஹியர் பண்ணோன்னே டக்குன்னு திரும்பும். அது வந்து எல்லா குழந்தைங்களுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஐ நியூ ஹிஸ் வாய்ஸ் பிஃபோர் ஐ குட் ஸ்பீக் அண்ட் லவ்ஸ் இட் வென் ஹி வுட் சிங் மீ டு ஸ்லீப். ஸோ குழந்தைக்கு வந்து எப்பயுமே வந்து தாலாட்டு பாடுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ வந்து அதை பாடி தூங்க வைப்பாங்க. ஸோ திஸ் கேர்ள் ஷீ லவ்ஸ் இட் வென் ஹி வுட் சிங் மீ டு ஸ்லீப். குழந்தையாக இருக்கும் போது அவங்க அப்பா வந்து இவங்கள பாடி இவங்கள தூங்க வைக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஹீ டாட் மீ லைஃப்ஸ் லெசன்ஸ் ஆர் ரைட் ஃப்ரம் ராங் அண்ட் இன்ஸ்டில்ட் இன் மீ வேல்யூஸ் தட் ஐ மைட் பி ஸ்ட்ராங். ஸோ லைஃப் லெசன்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உலகத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கிறத விட பேரண்ட்ஸ் கிட்ட தான் கற்றுப்போம். முக்கியமாக அப்பா கிட்ட இருந்து தான் வெளி உலக விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கற்றுப்போம். ஸோ லைஃப் லெசன்ஸை வந்துட்டு அவங்க டேட் கிட்ட இருந்து தான் இவங்க வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது கரெக்ட், எது தப்பு, உண்மையான வேல்யூஸ் வந்துட்டு என்ன, எது எதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும் இப்படின்றதெல்லாம் வந்து அந்த கேர்ள் வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேட் ஹர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸோ டியர் டேட், மை பெஸ்ட் மெமரி டு ரீகால் இஸ் த கிஃப்ட் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ், த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல். இது வந்து என்னென்னா, ஸோ இவங்களோட அப்பாவோட கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பாவோட ப்ரெசன்ஸ் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பிஸியாக இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து ஈஸியாக ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுத்துடலாம், ஒரு அவுட்டிங் வந்து இட்டுட்டு போகலாம். பட் ஆனால் ஒரு குழந்தைக்கு கொடுக்குற உண்மையான கிஃப்ட், ஒரு மெமரபிள் கிஃப்ட் என்னென்னா நம்மளோட ப்ரெசன்ஸ், நம்மளோட டைம் தான் வந்துட்டு உண்மையான கிஃப்ட். ஸோ அந்த கிஃப்ட் வந்துட்டு இவங்களுக்கு கிடைச்சதா ரெபெக்கா டி குக் வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்டாக என் லைஃப்பில் வந்து நினைக்கிறது வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் தான் அப்படின்னு அவங்க டேட் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து போயம். ஸோ இந்த போயமில் வந்துட்டு ஒரு டாட்டரோட ஒரு டீப் லவ் அண்ட் அட்மிரேஷன் ஃபார் ஹர் ஃபாதர் வந்து தெரியுது. ஸோ என்ன தான் இந்த உலகத்துக்கு அவரோட அப்பா வந்துட்டு ஹீரோ இல்லைனாலும் அந்த பொண்ணோட மனசில் அவங்க அப்பா தான் மிகப்பெரிய ஹீரோ. ஓகேவா, அவர் தான் கடவுளாக அவங்க வந்து சொல்கிறாங்க. ஹீ இஸ் பெட்டர் தென் சாண்டா இன் கிஃப்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அவங்க அப்பாவோட வாய்ஸை வந்துட்டு ஈஸியாக என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவர்கிட்ட இருந்து வேல்யூபிள் லெசன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்கள இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்குச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கிரேட்டஸ்ட் கிஃப்டாக இவங்க கன்சிடர் பண்ணுறது எப்பயுமே அவங்களுக்காக இவர் நின்னது, எப்பயுமே அவங்களுக்காக இவர் இருந்தது தான் சொல்கிறாங்க.
ஸோ இந்த போயம் வந்துட்டு வாட் இட் ஹைலைட்ஸ்னால் ஒரு லவ், ஒரு கிராட்டிடியூட் ஆஃப் அ சைல்ட் டுவர்ட்ஸ் இட்ஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த போயம். ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த போயமில் இருக்கிற பொயட்டிக் டிவைசஸை வந்து இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தீங்கன்னா, ஹீ வாசன்ட் அ ஹீரோ. இந்த ஹெச் அப்படின்ற கான்சனன்ட் வேர்ட் வந்து ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ இது வந்து ஆலிட்ரேஷன். பட் அ ஹீரோ ஹீ வாஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து மெட்டஃபர். ஸோ ஹி வாஸ் அ ஹீரோ, ஃபாதரை வந்து ஹீரோவாக இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மெட்டஃபர். ஹூ நியூ ஆல் திங்ஸ், இது வந்துட்டு ஹைப்பர்போல் அப்படின்ற பொயட்டிக் டிவைஸில் வரும். ஏன்னா மை டேட் வாஸ் காட் ஹூ நியூ ஆல் திங்ஸ் அப்படின்ற சொல்கிறது வந்துட்டு ஹூ நியூ ஆல் திங்ஸ், எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்றது ஒரு ஓவர் எக்ஸாக்ரேஷன். ஸோ இது வந்து ஹைப்பர்போல். மை டேட் வாஸ் காட், இது வந்து மெட்டஃபர். ஏன்னா அவங்க டேடியும் காடும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மெட்டஃபர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹீ, அதுக்கப்புறம் ஹீ, ஹீரோ, ஹீரோ, இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இது வந்து ரெப்பிட்டேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹீ டாட் மீ லைஃப் லெசன்ஸ் ஆர் ரைட் ஃப்ரம் ராங். இந்த லைனை பார்த்தீங்கன்னா ரைட், ராங், ஸோ டிஃப்ரெண்ட் அப்போசிங் வேர்ட்ஸ் இது வந்து. ஸோ இதை வந்து ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைட், ஃப்ரம், ராங் அப்படின்னா நடுவில் வந்து ஃப்ரம் அப்படின்ற வேர்ட் வருது, ரெண்டு அப்போசிங் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து ஆன்டிதீசிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் த கிஃப்ட் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல். அதாவது என்னோட கிரேட்டஸ்ட் கிஃப்ட் வந்து இஸ் த கிஃப்ட் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ். ஸோ இது வந்து மெட்டஃபர். அண்ட் ஆல்சோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அண்ட் ஸோ டியர் டேட். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னா அங்கே ஃபிசிக்கலாக அவர் வந்து ப்ரெசன்ட் இல்லை, பட் ஆனால் அவரை வந்து இம்ப்ளை பண்ணி ஒன்று சொல்கிறாங்க, அவர்கிட்ட வந்து ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அண்ட் ஸோ டியர் டேட் அப்படின்றது வந்து அப்பாஸ்ட்ரஃபி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இதனோட பொயட்டிக் டிவைசஸ். உங்களுக்கு எதுனா டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த நோட்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பொயட்டிக் டிவைசஸ்லாம் வந்து தனியாக கொடுத்துருக்குறேன். இன்னொரு போயமில் பார்க்கலாம். தேங்க்யூ.